பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 மாணவிகள் ரொம்ப ஷாக்கான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசிரியர்களால் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த 3 மாணவிகள் ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்டர்நெட்டை இப்போ ஆக்கிரமித்து கொண்டு இருக்கு. அந்த 3 மாணவிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போதே பள்ளிகளுக்கு பெண்களை அனுப்புவதற்கு, முக்கியமாக அரசு பள்ளிகளுக்கு பெண்களை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் அந்த ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பொள்ளாச்சி அருகே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவிகள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய ஆண் ஆசிரியர்கள் தான் பள்ளியில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நடக்கிற விஷயம். ஆனால் அங்கே இருக்க பயாலஜி பாட்னி அவங்க பேர் பாலா அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எங்களுக்கு கொஞ்சம் மார்க் அதிகமாக போட்டு எங்களை பாராட்டுற பேரில் கண்ட இடத்துல டச் பண்ணுவாங்க. தொடையில் டச் பண்ணி நல்லா பண்ணு அப்படி சொல்லி பாராட்டுவாங்க. ஸோ முதுகில் டச் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எங்களோட டான்ஸ் மாஸ்டர் நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எங்கள் ஸ்கூலில் நடந்து கொண்டே இருக்கும். அப்படி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் நான் கலந்துப்பதற்கு முன் ப்ராக்டிஸ் நடக்கும். ஸோ ப்ராக்டிஸ் நடக்கும்போது பெண்களை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல அசிங்கசியமாக தொடுவாங்க. ஸோ முதுகில் தொடுவார். ஸோ சொல்ல முடியாத இடத்துலாம் இந்த மாதிரி பண்ணு தொடுவார். அதெல்லாம் வாயால் சொல்ல முடியல. ஸோ அதுக்கப்புறமா டான்ஸ் ப்ராக்டிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட பார்வையே ரொம்ப 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 தப்பாக இருக்கும். ஸோ எங்களால் கம்ஃபர்டபுளாக டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு மோசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பெண்களுக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இதை பற்றி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன்னா மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறதே பாலா சார் தான், அதாவது இவர் பாட்னி சார் தான். ஸோ இவர்கிட்ட நாங்கள் மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் மேலே இடத்துக்கு போகாது, எங்களுக்கு தான் இவர் பெரிய அழுத்தம் கொடுப்பாரு அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி ஏன் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டை விட ஏஹெச்எம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஹெச்எம்ங்கிறது ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க, ராதிகா மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பாட்னி சாருக்கும் ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்காம், ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இவங்க கிட்ட போய் ஏதாவது சொன்னாலும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் எதுவுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மீண்டுமே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹெச்எம் கிட்ட சொல்லாமே அப்படின்னு கேட்டால் ஹெச்எம் கிட்ட எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா ஹெச்எம் ராதிகா மேமும் பாலா சாரும் சொல்வதை மட்டும்தான் நம்புவாங்க, நாங்கள் சொல்ற சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாலா சாரும் ராதிகா மேமும் ஹெச்எம் மேமுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்குது, வெளி இடத்துக்கு போகிறோம். ஆனால் எங்களுக்கு ஆண் பிடி சார், ஆண் ஒரு பையன் தான் பிடி சாராக இருக்காரு. அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர் மேலே எந்த விதமான தப்பும் அவர் சொல்லலை. ஸோ இவங்களாம் செஞ்ச தப்புனால அவர் கூடயும் எங்களுக்கு ஜேர்னல் வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதனால் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நாங்கள் தவிர்த்து இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம். இது பொள்ளாச்சியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் நடந்து கொண்டு இருக்கு, ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் நடந்து கொண்டிருக்கு. இதை பல மாணவிகள் வெளியே சொல்ல தயங்குகிறார்கள், பல மாணவிகள் தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் தான் இப்போதைக்கு ரிவீல் ஆகி இருக்கு. இது மாதிரி பல்லாயிரம் கேஸ் நடந்து கொண்டு தான் இருக்கு. மாணவிகள் ஓப்பனாக சொல்லணும். மாணவிகள் சொன்ன உடனே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாணவிகள் இலவசமாக காலை உணவு திட்டத்தை எதிர்பார்க்கல. ஸோ ப்ராப்பரான கல்வி, பாதுகாப்பான கல்வி, ஸோ மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்வி தான் இப்போ எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே நீங்கள் எப்பயோ 2026 வின் பண்ணியிருப்பீங்க. பொள்ளாச்சி அருகே அரசு மேல்நிலை பள்ளியில் 3 மாணவிகள் ரொம்ப ஷாக்கான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆசிரியர்களால் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக அப்யூஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த 3 மாணவிகள் ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்டர்நெட்டை இப்போ ஆக்கிரமித்து கொண்டு இருக்கு. அந்த 3 மாணவிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போதே பள்ளிகளுக்கு
பெண்களை அனுப்புவதற்கு, முக்கியமாக அரசு பள்ளிகளுக்கு பெண்களை அனுப்புவதற்கு பெற்றோர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் வந்து அந்த ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பொள்ளாச்சி ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் படிக்கும் மாணவிகள். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து நிறைய ஆண் ஆசிரியர்கள் தான் வந்து பள்ளியில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரலாக நடக்கிற விஷயம். ஆனால் அங்கே இருக்க பயாலஜி பாட்னி சார், அவங்க பேர் வந்து பாலா அப்படின்னு சொல்லி அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க் அதிகமாக போட்டு எங்களை பாராட்டுற பேரில் வந்து கண்ட இடத்துல வந்து டச் பண்ணுவாங்க, தொடையில் வந்து டச் பண்ணி நல்லா பண்ணு அப்படி சொல்லி பாராட்டுவாங்க. ஸோ முதுகில் டச் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கும், ரொம்ப அப்யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து எங்களோட டான்ஸ் மாஸ்டர், ஸோ நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்படி வந்து கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸில் வந்து நான் கலந்துப்பதற்கு முன்பு வந்து ப்ராக்டிஸ் வந்து நடக்கும். ஸோ ப்ராக்டிஸ் நடக்கும்போது வந்து பெண்களை வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல அசிங்கமாக தொடுவாங்க. ஸோ முதுகில் தொடுவார். ஸோ சொல்ல முடியாத இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி தொடுவார். அதெல்லாம் வந்து வாயால் சொல்ல முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட பார்வையே வந்து ரொம்ப 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 தப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து எங்களால் கம்ஃபர்டபுளாக டான்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு மோசமாக வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த பெண்களுக்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இதை பற்றி வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையான்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன்னா வந்து மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கிறதே வந்து பாலா சார் தான், அதாவது இவர் பாட்னி சார் தான். ஸோ இவர்கிட்ட வந்து நாங்கள் மீண்டும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இந்த கம்ப்ளைண்ட் வந்து மேலே இடத்துக்கு போகாது, எங்களுக்கு தான் வந்து இவர் வந்து பெரிய அழுத்தம் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற பயம் வந்து இருந்துச்சு. ஸோ இதை பற்றி வந்து ஏன் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டை விட வந்து ஏஹெச்எம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டாங்க. இதில் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஹெச்எம்ங்கிறது ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க, ராதிகா மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் பாட்னி சாருக்கும் வந்து ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் வந்து இருக்காம், ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால நாங்கள் இவங்க கிட்ட போய் ஏதாவது சொன்னாலும் வந்து அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மீண்டுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஹெச்எம் கிட்ட சொல்லாமே அப்படின்னு கேட்டால் ஹெச்எம் கிட்ட வந்து எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஹெச்எம் வந்து ராதிகா மேமும் பாலா சாரும் சொல்வதை மட்டும்தான் வந்து நம்புவாங்க, நாங்கள் சொல்கிற சுத்தமாக நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பாலா சாரும் ராதிகா மேமும் வந்து ஹெச்எம் மேமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து அவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது, வெளி இடத்துக்கு வந்து போகிறோம், ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஆண் ஒரு பையன் தான் வந்து பிடி சாராக வந்து இருக்காரு, அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அவர் மேலே வந்து எந்த விதமான தப்பும் வந்து அவர் சொல்லலை. ஸோ இவங்களாம் செஞ்ச தப்புனால வந்து அவர் கூடயும் வந்து எங்களுக்கு ஜேர்னல் வெளியில் போய் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. இதனால் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்து தவிர்த்து இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம். இது பொள்ளாச்சியில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு அரசு பள்ளிகளும் நடந்து கொண்டு இருக்கு, ஒவ்வொரு அரசு பள்ளிகளிலும் நடந்து கொண்டிருக்கு. இதை வந்து பல மாணவிகள் வந்து வெளியே சொல்ல தயங்குகிறார்கள், பல மாணவிகள் தனக்குள்ளே வந்து வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கேஸ் தான் வந்து இப்போதைக்கு ரிவீல் ஆகி இருக்கு. இது மாதிரி வந்து பல்லாயிரம் கேஸ் வந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. மாணவிகள் ஓப்பனாக வந்து சொல்லணும், மாணவிகள் சொன்ன உடனே அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். மாணவிகள் வந்து இலவசமாக காலை உணவு திட்டத்தை வந்து எதிர்பார்க்கல. ஸோ ப்ராப்பரான கல்வி, பாதுகாப்பான கல்வி, ஸோ மாணவிகளுக்கு பாதுகாப்பான கல்வி தான் வந்து இப்போ எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலே நீங்கள் எப்பயோ 2026 வின் பண்ணியிருப்பீங்க.